பட்டயத்தை எடுக்கிறாங்க. இதுவே நம்ம படிச்சது வந்து அரசாங்கமால் அங்கீகரிக்கப்பட்ட சோழர் காலத்து பட்டயத்துல தான் இந்த வரலாறுலாம் இருக்கு. அதுலயும் ஒரு பட்டயம் சொல்றாங்க. கருமாரி குல பட்டயம். அதாவது கருமாரின்ற ஒரு இடத்துல வந்து குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துக்கு அடியில ஒரு பட்டயம் இருந்திருக்கு. அந்த பட்டயத்தை எடுத்து படிச்சிருக்காங்க. இது நீங்க பட்டயத்தை படிச்சுதான் அவங்க நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும், எப்படி அரசாங்கம் நிறுவனம், எப்படி கட்டமைக்கணும். இந்த எடுத்து வச்சிருக்கோம். பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஆட்சி முறைகள் எப்படி பண்ணணும், சமூக கட்டமைப்பு, சாதிகள் எப்படி உருவாக்கணும், 18 மொழிகள், 18 சாதிகள், 96 பிரிவுகள். அதாவது 18 சாதிகள்ல 96 உட்பிரிவுகள். முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மேட்டர். ஸோ இதெல்லாம் யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கணும், எந்த எல்லைகளில் இருக்கணும் அப்படின்ற விஷயம். ஆலய திட்டங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆலய திட்டங்கள், கோயில் திட்டங்கள், இதெல்லாம் ரொம்ப மெயினான விஷயம். அதாவது மூவேந்தர்கள் வரும்போது இந்த மாதிரி இந்த பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயத்தில் எழுதியிருக்கு. பட்டயத்தை எழுதுனது யாரு? ஸோ உங்களுக்கு இதில் டக்குன்னு டார்க் சீரிஸ்க்கு நம்ம போகணும். டார்க் சீரிஸில் வந்து ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிப்பாங்க. அந்த டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புக்கு வரும். இந்த கிராண்ட்பா பாராடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற ஒரு விடைக்கு இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ அது மாதிரி இந்த புக்கு ஒன்று வரும். அந்த புக்கை பார்த்து தான் டைம் மிஷின் கண்டுபிடிப்பாங்க. டைம் மிஷின் கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் தான் அந்த புக்கே வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த புக்கு வந்துச்சா, டைம் மிஷின் வந்துச்சான்னு கண்டுபிடிக்கவே முடியாது டார்க்கில். அதே மாதிரி தான் இந்த பட்டயமும். இந்த பட்டயத்தை எடுக்கிறாங்க. பட்டயத்தை எடுத்துட்டு அந்த பட்டயத்துல இருந்தால் அது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் செயல்படணுன்றத செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அரசாங்க கட்டமைப்பு, யாரை எங்க வைக்கணும், எந்த காலகட்டத்தில் எந்த ராஜ்யம் எந்த இடத்தோட நிற்கணும், எந்த எல்லைப்புறத்தில் யாரை குடியமர்த்தணும், யாரை வளர்த்து விடணும், எவங்களுக்கு முக்கிய அந்தஸ்து கொடுக்கணும், இதெல்லாம் அதில் இருக்கான். அப்போ எவனோ ஒருத்தன் தனக்கு தேவையான ஒரு சமூகத்தையும் தமக்கு தேவையான ஒரு நாட்டையும் கட்டமைச்சிருக்கான்றது உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இந்த எதுவுமே தெரியாத தற்கூரி தான் இந்த மூவேந்தர்களா இருந்திருக்காங்க. நான் சொல்லலைங்க, அரசாங்க கட்டமைப்புல அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டயம் சோழர்கள் பட்டயத்துல இருக்குது. சோழர்களுக்குன்னு ஒரு பட்டயத்திலே இவ்வளோ இருக்கு. இன்னும் சேர சோழ பாண்டியனுக்கு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய இருக்கும். இதுதான் சொல்றது, பெருமைக்கு எருமை வைக்காதன்னு. விழிப்புணர்வோட அதை பார்த்தேன்னா உனக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். கோமாளிகள் 23ஆம் புலிகேசி தான் எல்லான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இன்னும் நிறைய மேட்டர் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சாலிவானனை போட்டு தள்ளுறாங்க, மூவேந்தர்கள் வராங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி உருவான பிறகுதான் அந்த மூவேந்தர்கள் ஒரு டைம் அழிகிறாங்க. அது எப்போ அப்படின்னா நம்மளுடைய